இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அடுத்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றாலும் ஆச்சரியமில்லை. எந்த கூட்டணி வந்தாலும் ஒரு கை பார்த்துக் கொள்வோம் என்ற உறுதி வந்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். ஆச்சரியம் இல்லை. நிச்சயமா உறுதியா நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு கை பார்ப்போம் என்ற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். ஐடி, சிபிஐ, இடி என எந்த துறையை வைத்து நெருக்கடி கொடுத்தாலும் அஞ்ச மாட்டோம். அவசர நிலையை எதிர்கொண்டவர்கள் நாங்கள் என்றும் சென்னையில் நடைபெற்ற திருமண விழாவில் முதலமைச்சர் பேச்சு. வருமான வரித்துறையா இருந்தாலும் சரி, அல்லது புலனாய்வுத்துறை அந்த துறையாக இருந்தாலும் சரி, சிபிஐ என்கிற அதை வச்சு மிரட்டக்கூடியதாக இருந்தாலும் சரி, இடி என்ற அந்த துறையை வச்சு மட்டும்தான் சரி, எதை பற்றி கவலைப்படாமல், ஏனென்றால் நாம் நெருக்கடியே பார்த்து வளர்ந்திருக்கக்கூடியவர்கள் நாம். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த திட்டத்தின் மூலம் 30 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து 60,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இயலும் என்றும் அறிவிப்பு. தேமுதிக பொருளாளராக எல்.கே. சுதீஷ், இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகர் நியமனம். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. அரசியலில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுடன் கூடிய சுய கட்டுப்பாடு மிகவும் அவசியம். கோவையில் தாவேகா தொண்டர்கள் அத்துமீறியது பேசும் பொருளான நிலையில் கட்சித் தலைவர் விஜய் அறிவுரை. ஆவணங்களிலிருந்து காலனியை நீக்கினால் போதுமா? திமுகவினரின் மனங்களிலிருந்து காலனி எப்போது அகலும்? கட்சியிலும் ஆட்சியிலும் காலனிகளை உருவாக்கி வைத்திருக்கும் முதலமைச்சர் அதனை நீக்க எடுத்த நடவடிக்கை என்ன என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கேள்வி. பாஜக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து பேச்சு நடப்பதாக எனக்கு தெரியவில்லை. நேற்று மோடியை சந்தித்தேன், இன்று உங்களை சந்திக்கிறேன், நாளை கோட்டையில் சந்திப்போம் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பின்படி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விலையின்றி வீடு. முதற்கட்டமாக 20 அடுக்குமாடி குடியிருப்புகளை விலையின்றி வழங்க 59 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. மதுரை கே.கே. நகரில் மழலையர் பள்ளியின் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம். தாளாளர் திவ்யா, உதவியாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் உரிமத்தை ரத்து செய்து பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. சென்னை அடுத்த குன்றத்தூர் அருகே தாயை கொலை செய்த வழக்கில் தூக்கு தண்டனை குற்றவாளி தஷ்வந்த் விடுதலை. தந்தை சேகர் பிறர் சாட்சியாக மாறியதால் விடுதலை செய்து செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலை பேராசிரியருக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு. பேராசிரியர் புகார் தொடர்பான விசாரணைக்கு பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே குழு அமைக்கப்பட்ட நிலையில் போலீசார் நடவடிக்கை. உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு சென்னையில் நாளை டாஸ்மாக் கடைகள் மூடல். சென்னை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு.
சாம்சங் தொழிற்சங்கத்திற்கும் சாம்சங் நிறுவனத்திற்கும் இடையே நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. மே 12ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தொழிலாளர் நல ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளதாக CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் பேட்டி. அவர்களுக்கு என்ன அழுத்தம் கொடுக்க போகிறது, பேச வேண்டும் என்றோ அல்லது முடிக்க வேண்டும் என்றோ அல்லது இன்னொரு பேச்சுவார்த்தை என்றோ கூட அவங்க சொல்லலாம். பட் அது அரசின் கையில் இருக்கிறது, நிறுவனம் ஏற்பதை பொறுத்து இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் தீர்வு வேண்டும், இல்லாவிட்டால் நீதிமன்றத்திற்கு போக வேண்டும். தென்காசி அருகே பள்ளியில் வைத்து அநாகரிக செயலில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியை ஊழியர் கன்னத்தில் முத்தம் கொடுத்துக் கொள்ளும் வீடியோ இணையத்தில் பரவியதால் அதிர்ச்சி. சாத்தூர் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறி பயங்கர விபத்து. உயிர் சேதம் ஏதும் ஏற்படாத நிலையில் தீயை அணைக்கும் பணி தீவிரம். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் 6ஆக இருந்த AC ரயில்களின் சேவை 8ஆக உயர்வு. மே 2ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சங்கர மடத்தின் 71வது மடாதிபதியாக நியமிக்கப்பட்ட சுப்பிரமணிய கணேச சர்மாவுக்கு சந்நியாச ஆசிரம் தீட்சை. மடாதிபதி விஜயேந்திரர் தீட்சையை வழங்கியதை அடுத்து ஸ்ரீ சத்ய சந்திரசேகந்திர சரஸ்வதி சாமிகள் என பெயர் மாற்றம். ₹100 நோட்டுகள் ATMகளில் போதுமான அளவு விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்திட வேண்டும். அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வ் வங்கி அதிரடி உத்தரவு. நாளை முதல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் VIP தரிசனத்தில் மாற்றம். அலைமோதும் பக்தர்கள் கூட்டத்தை கருத்தில் கொண்டு தேவஸ்தானம் முடிவு. உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக PR கவாய் நியமனம். மே 14ஆம் தேதி பதவி ஏற்பார் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. இந்திய விண்வெளி வீரர் குரூப் கேப்டன் சுபன்ஷு சுக்லா மே 29ஆம் தேதி விண்வெளி பயணம். அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து SpaceX ஃபால்கன் ராக்கெட் மூலம் செல்கிறார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கோயில் சுவர் இடிந்து விழுந்ததில் 9 பக்தர்கள் உயிரிழப்பு. சிறப்பு தரிசன டிக்கெட் வாங்க வரிசையில் காத்திருந்த போது நேர்ந்த சோகம். விசாகப்பட்டினத்தில் சுவர் இடிந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 3 லட்சம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. கொல்கத்தா நட்சத்திர விடுதி தீ விபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் உட்பட 14 பேர் உயிரிழப்பு. கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முத்துகிருஷ்ணன், அவரது பேரன், பேத்தி என 3 உயிரிழந்துள்ளதாக தகவல். காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் நள்ளிரவில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் துப்பாக்கிச்சூடு. எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தரப்பில் பதிலடி. இந்திய ராணுவத்தால் தங்கள் நாடு தாக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் பேச்சு. அடுத்த 24 மணி நேரத்தில் தாக்குதல் நடக்க வாய்ப்புள்ளதாக நம்பத்தகுந்த ஆதாரங்களும் தங்கள் வசம் உள்ளதாக வீடியோ வெளியீடு.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணி அபார வெற்றி. 14 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சை. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம். பத்மபூஷன் விருதை பெற்று சென்னை திரும்பிய நடிகர் அஜித்குமாருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. விருதை பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது, அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என பேட்டி. Thank you all very much. நேர்ல சந்திப்போம். We'll meet later. Okay. But thank you. Special thanks. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. Thank you. எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். Thank you very much. தன் பெயருக்கு பின்னால் அடைமொழி வைத்துக் கொள்வதை விரும்பவில்லை. வாழ்க்கையை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிம்பிளா வைத்துக் கொள்வேன் என பத்மபூஷன் விருது பெற்ற பின் நடிகர் அஜித்குமார் ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கம் நேற்றைய விலையிலேயே இன்றும் விற்பனை. அட்சய திருதியை இன்று கொண்டாடப்படும் நிலையில் தங்கம் விலையில் மாற்றமில்லை.